வந்தவர்கள் இன்னார் இடியார் என்ற விளக்கம் புரிந்ததா? விளக்கமாக சொன்னால் அனைவருக்கும் தெரிய முடியும் ஐயா. விளக்கமாக எடுத்து சொன்னால் அனைவருக்கும் தெரிய புரியும். ராஜாதி ராஜா நான் தர்மராஜன் ஒன்று தெரிந்து சொல்லக்கூடிய செல்வத்திற்கு அதிபதி திருதராஷ்டிர மகாபிரபு, இரண்டாவது பாண்டுபுத்திர மகாராஜன், மூன்றாவது விதுராழ்வார், மூவேந்தர்களிலே தலை சிறந்தோரால் விளங்கக்கூடிய என்னொருமை தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. அப்படியே ஐயா. என்னுடைய தாயார் தெரியுமா? யாரையா? அவர்தான் குந்தமாதேவி. குந்தமாதேவியாகும் பாண்டுபுத்திர மகாராஜாவுக்கும் குந்தமாதேவியர்க்கும் பிள்ளைகளை எத்தனை பேர் ஜனம் தெரியுமா? எத்தனை பேர் ஐயா? பஞ்சமென்றால் 5. பஞ்சமென்றால் 5. ஆமா ஆமாம் ஐயா. ஐவர்கள் பஞ்சமூர்த்திகள். பஞ்ச பாண்டவர்கள். ஆமாம். பஞ்ச பாண்டவர்களை மூற்றுவனாக விளங்கக்கூடிய அடியனுடைய நாமதேயம் யுதிஷ்டிரர் தர்மபுத்திர மகாராஜா. ராஜாதிராஜன் தர்மபுத்திர மகாராஜா. அடியனா அப்படியே விட்டுமையா. இத வார்த்தையா? யாரையா இவர்களெல்லாம்? என் தம்பி மார்களே உடல் வெவ்வேறாக இருந்தாலும் உயிர் ஒன்றாக இணைந்திருக்கும் பாண்டவர்கள் என் மருகாவில் பார்த்தனையா? சொன்னால் தெரியும். தந்தை ஒருவர் பாண்டு மகாராஜன் சேர்க்க தந்தவரும் அப்படி குந்தமாதேவிக்கும் தருமருக்கு பிறந்த பாண்டவரிலே சபையில் அப்படியே விட்டுமையா? ஐயா பாண்டவரிலே பிறந்தவர் 6 சாஸ்திரம் 66 கலைக்காலங்கள் 96 தத்துவம் கிரந்தம் இதிகாசம் காவியம் நன்னூல் இலக்கியம் ஆமாம் சொல்லக்கூடிய சகாதேவ சிகாமணி என்னருமை தம்பிமார்கள்
எங்கள் ஐவருக்கும் தேவியாம் அனுபவம் சாலி இடைவிடாது எங்களை சூழ்ந்திருக்க நாங்கள் வருகின்ற போது எங்களுடைய ஆடை ஆபரணங்களை சொல்லும் சூரிய பகவான் உதயகிரியிலே ஒன்னிறத்தோடு தன்மையாக இந்த பூவுலகத்திற்கு ஒளியுடுத்து வருகிறாரோ அதை போன்று நாங்கள் புனைந்திருக்கும் ஆடையாவன அப்படியே பலபலவென்று ஜொலிக்கிறது ஐயா. என்னய்யா இவர்கள்தான் பாண்டவர் என ஒலிக்கும் சப்த ஒளி துதும் துதும் கீதங்கள் பாட அடியேன் வந்து கொண்டிருக்க பெரியோரை மந்திர வழிபாடு செய்தனை அரசர் வரும்படி எதிர்பார்க்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணா Bye.
செல்வமாகி பெருமையோடு எங்களுக்கு காட்டு அளித்தார் தம்பி. அதுதான் காண்டக வனம். கண்ணனுடைய துணை கொண்ட அக்னி தேவனால் அழிக்கக்கூடிய என் அருமை தம்பி அர்ஜுனம் கண்ணபுராணம் சென்று அல்லல்ல குறையாத அமராவதி அர்ஜுனிடத்திலே அக்னி பகவான் தர அக்னி ஆத்திரத்தை விடுத்து கானகம் அனைத்தும் தரக்கூட ஏற்றியதை அருமையாக தகனம் செய்து அது பொன்முலகவாசி தேவ இந்திரருக்கு சொந்தமென்ற இடம் என்பதால் அந்த இடத்திலே மையன் என்று சொல்லக்கூடிய தேவலட்சணாலும் அருமையாகத்தானே தேவ சிற்பி அவர்களால் ஏற்படுத்திய அழகான மாளிகை அந்த நாட்டுக்கு ஒரு பெயர் சூட்டினார்கள். தேவ இந்திரபிரசம். அவருக்கு சொந்தம் என்பதால் அவரை வேலை முன்வைத்து தேவ இந்திரபிரசம் என்ற பெயர் சூட்டி பெருமையோடு பாண்டவராகிய நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஏதேனும் குறைவார்கள் தந்தை இறந்து சேரவில்லையே என்று நாரவர் மூலம் கேள்வியற்று மாணவனை அழைத்து பெருமையான மகத்தான ராஜசுடையாக வேள்வி செய்தோம். என்ன பெருத்தான ராஜசுடையாக வேள்வி 7 தினங்கள் செய்து முடித்தீர்கள். 30 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் கிண்ணறர் கிம்புரர் சித்தரி சாதரர் கருடகாந்தவர்கள் யாவத்மா பேர்களும் தர்மராஜா போன்று ஒரு தந்தையின் பிதிர்கடனை முடிக்கும் ஒரு பிள்ளை இந்த பூ உலகத்தில் இல்லை என்று தேவர்களை பூமாரி பொய்தார்கள். எப்படி பொய்ஞ்சிட்டு இருக்கு பார்த்தீர்கள்? தர்மராஜா ராஜசுயாக வேள்வி பெருமையாக செய்து முடித்தார். பெருமையோடு ஏற்றிய தினத்தோடு முடிந்தன. அற்புதமாகத்தானே அனைவரும் வந்தார்கள். அருமையாக முடிந்து யாதொரு குறையின்றி நாங்கள் இந்த இந்திரபுரத்தை வைத்திருக்க இன்று நாங்கள் அதிகாலை வருகின்ற போது என்னுடைய வலப்படமோ துரைத்து நிற்கிறது. ஏதோ வலபயம் துரைத்தால் பெரியோருடைய ஆசி கிடைக்கும் என்பார்கள். அதனால் யார் அவைக்கு வந்தாலும் அதை விரைவதாக அப்படியாகட்டும் ஐயா.